பார்க்க வந்திருக்கீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய முகங்களை பார்க்க வந்திருக்கீங்க? ஆமென். கரங்களை பார்க்க வந்தவர்கள் ஓபன் ஹேண்டா நீங்களே வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. எனக்கு கர்த்தர் ஏதாவது நீங்க செஞ்சா எனக்கு போதும், அது அப்பாடி வீட்டுல இருக்குள்ள நீங்க சில வந்து உட்கார்ந்து வரும். நான் அப்படி உட்கார சொல்ல கர்த்தருடைய முகத்தை தேடி வந்து ஜனங்களா இருக்கிறேன். அவங்க எதுக்கு தெரியுமா வருவாங்க? கர்த்தரின் வார்த்தையை கேட்க. ஆமென். எனக்கு அவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று தெரியல ஜனங்களா இருக்க வேண்டும். கரத்தை பாக்குறவங்க கர்த்தர் இன்னைக்கு செய்வாரா, நாளைக்கு செய்வாரா, இல்ல அடுத்த மாசம் செய்வாரா, இல்ல 2026 செய்வாரா? ஆனா நம்ம எல்லாரும் யாரு? அவருடைய முகத்தை தேடுகிறோம். அதை தேடினா போதும், அந்த பிரகாசத்திலே நம்ம வந்து மரண பரியமும் கர்த்தர் நம்மை காக்க வல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதான் நான் சொல்ல நினைச்சேன், எதுல செட்டில் ஆவீங்களோ இன்னைக்கு பாருங்க, தேசங்கள் விட்டு தேசங்கள் செட்டில் ஆனாங்க. இந்த மனுஷனோட செட்டில் ஆனா நல்லா இருக்கும், இந்த பெண்ணோட செட்டில் ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்ற மனிதர்களுடைய அனுபவங்கள் மாறும், ஆனால் கர்த்தர் மாற மாட்டார். அவருடைய வார்த்தை மாறாது. அவருடைய வார்த்தைகள் வானங்கள்ல எப்பொழுதும் நிலைத்து இருக்கிறது. It is settled in heavens ன்னு போட்டிருக்கீங்க. Psalm 119:89 என்ன சொல்லிருக்கு? கர்த்தருடைய வசனங்கள் என்றென்றைக்கும் அவர் வானங்களில் நிலைத்து இருக்கிறது. இன்னைக்கு ஆனா நீங்க என்ன ஒரு தீர்மானம் இன்னைக்கு காலையில இந்த வார்த்தைக்குள்ள போறதுக்கு எடுக்க போயிருக்கணுமா? நான் எதுல செட்டில் ஆகிறோமோ இல்லையோ, இனிமே நான் அதை பத்தி யோசிச்சு நான் கர்த்தருடைய வசனத்துல செட்டில் ஆயிட போறேன். அது பண்ணிட்டேன்னா எனக்கு அதே போதும். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க. ஆமென். அப்போனா என்ன? அவர் வார்த்தையை நம்பி உட்கார்ந்து இருக்கிறீங்க என்றால் அதுல செட்டில் ஆயிடும். அது போதுங்க நம்ம லைஃப்ல. நம்ம வின்னர்ஸா இருக்கிறது. ஆமென். ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமென். தோற்கவும் தோல்வியை கண்டு பயப்படவும் பிறந்தவர்கள். தோல்வியும் மீண்டு வெளியே வரதான் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. ஆமென். மீண்டு வருது மட்டும் இல்ல, நம்ம நித்திய வெற்றிக்கு அழைத்து போறதுதான் கர்த்தருடைய வசனம். அது இருபுறமும் கருப்புள்ள பட்டை ஆவியும் ஆத்மாவையும் பிரித்து எடுக்கிற வல்லமை அதுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஊருக்குள்ள போய் உங்களை பலத்தை தருகிற ஒரு வசனம், உங்களை ஆவியால் நிரப்புகிற வசனம். இது எங்கெல்லாம் பலவீனம் இருக்கிறோம் அங்க தொட்டு சொல்லுங்க இந்த நிமிஷமே, இந்த வசனம் என்னை இந்த இடத்துல பலத்தை தரும், என் ஆவியை உற்சாகப்படுத்தும், என்னை சோர்வடிக்கதான் நான் பார்த்தேன். ஆனா நான் பாரு இன்னைக்கு இந்த வசனத்துல செட்டில் ஆன ஜாதி, இந்த வசனத்துல செட்டில் ஆன ஜாதி. நாம் இந்த ஜாதி அந்த ஜாதி இல்ல, நம்ம எந்த ஜாதி? ஆண்டோட வார்த்தையில செட்டில் ஆன ஜாதி. ஆமென். கர்த்தர் தாழ்வில் உயர்த்த வல்லவரே. ஆமென். சோ நம்ம போயிடலாம். 1 ராஜாக்கள் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அவங்க எல்லாரும் இதுல திவ்யா போட்டனால உங்களுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கும். 1 ராஜாக்கள் 3, 9, 10, 11. சரியா? 3 வசனக்குள்ளதான் இருக்கும். நினைச்சு போனா அந்த முன்னாடி பின்னாடி கொஞ்சம் பார்ப்போம். அது நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள். பைபிள் இல்லாதவங்க தயவுசெய்து போன்லயாவது எடுத்து பைபிள் பாருங்க. ஆனா நான் கண்டிப்பா கேட்போட்டு வேதத்தை நம்ம தூக்க வேண்டும். ஏன்னா இந்த வேதத்தை சுமந்து பாருங்க, அது உங்களை அழகாய் சுமக்கும். ஆமென். 9 இப்படி சொல்லுகிறது. 3:1. 1 ராஜாக்கள் 3:9. இது உங்களுக்கு தெரியும். சாலமன் பண்ணின ஜெபம். அவர் ஒரு பலியிடுறாரு. எங்க போறாரு? கிபியோன் மலைக்கு போறாரு. எப்போ போறாரு? ஆடோனியா தான் ராஜாவா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு முதல் 2 வசனத்துக்கு. சரியா? யார்? அவரும் தாவீதோட தமிழ்ல என்னமா? அதோனியா. சரியா? அவர்தான் ஆசைப்பட்டாரு. இன்னைக்கு ஆசைப்பட்டது எல்லாம் இவங்கதான் ஆசைப்படுறாங்க, இவங்களுக்கு வாய் கெட்டிடுச்சே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே, கர்த்தர் அதை கூட தலைகீழாய் மாற்றுவார். கொஞ்சம் கூட நம்ம யோசிக்காதவர்களெல்லாம் கர்த்தர் நிலை நிறுத்தி வைக்கிறவர். ஆமென். இவங்களுக்கு தான் அது இருக்கு, இவங்கதான் அவங்க குமாரன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? சாலமனும் குமாரன் தான். பாருங்க, அவர் வந்து பொறுப்பு யார் தலையில விழுந்துருக்கு? ராஜாவின் பொறுப்பு யார் தலையில விழுந்திருக்கு? சாலமன் ராஜா. விழுந்ததும் அந்த பொறுப்பு ஒண்ணு கொடுத்துட்டாங்க சபையில, எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாங்க. அது நம்ம எப்படி வச்சுக்க போறோம்ன்றதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த தலைப்பு அவ்வளவு நல்லா இல்ல, மணி இஸ் எவ்ரிதிங். இந்த மாதிரி நான் ஒரு டைட்டில் போட்டு கூட்டம் வச்சா யாராவது வருவாங்களா? பணம் வாழ்க்கையில பணம்ன்றது எல்லாமே கிடையாது. மணி இஸ் எவ்ரிதிங் சொல்லுங்க, அது லைக்கே கம்மியா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் இந்த வார்த்தை தான் இங்க வரணும்னு சொல்றாரு. ஆமென். அவர் சொன்ன பிறகு மறு வார்த்தை இருக்குதா? இல்ல. சோ அதுலதான் பார்க்க போறோம்.
சோ பாருங்க 4வது வசனத்துல எப்படி இருக்கும். அப்படியே அவன் ராஜா அந்த பொறுப்பு கொடுத்ததும் ராஜா பலியில கிபியோனுக்கு போனான். எங்க போயிருக்காரு? ஒரு உயர்ந்த மலை, ஒரு டாப் மவுண்டனுக்கு ஓடுறாரு சாலமன். எனக்கு ஒரு பயங்கரமான பொறுப்பு கொடுத்திருக்காங்க, நான் இப்ப எங்க போறேன்? நமக்கெல்லாம் பொறுப்புங்க கை கால் தெரியாம எங்க போவோம்? என்னென்னவோ பண்ணுவோம்ல. இவர் எங்கேயும் போல, தனியா மலைய போய் உட்கார்ந்து என்ன பண்றாரு? பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினாங்க. அப்பா எத்தனைங்க? அப்ப அவர் மட்டும் போல எத்தனையோ போயிட்டு கூட பாத்தீங்களா சாக்ரிஃபைஸ். இதுக்கு அவசியமே இல்லை. இது தாவீதின் ராஜாவின் குமாரன். ஒரு ராஜாவின் குமாரன் எப்படி இருக்கணும்? எடுத்து ஒரு அடுத்த பதவி அவர் தான் தலையில வந்து விழணும். ஆனா எத்தனையோ பேர் ஆசைப்படுறாங்க. பாருங்க, சாலமன் தான் விழுந்தது. கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு சீக்கிரத்தை சொல்றேன். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், சுத்தம் உள்ள இருதயத்தை பார்க்கிறார். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமா இன்னசென்ட்டா வச்சுக்கிறீங்களோ கர்த்தர் நீங்க இன்னசென்ஸ்க்கு தாண்டி உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். அப்புறம் உங்களுக்கு சென்ஸ்க்கே புரியாததுக்கு மேல செய்ய வல்லவரா இருக்கிறார். He needs an innocent pure heart. இன்னைக்கு அதுதான் இல்லாம போயிடுது. பயங்கரமான வக்ர புத்தின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எப்படியோ சத்ரு வந்து கொண்டு வர்றாங்க. குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து பிரிவினை கொண்டு வரான், சபைக்குள்ள கொண்டு வந்து பிரிவினை கொண்டு வர்றான். இன்னைக்கு கர்த்தர், நான் சொல்றேன், உங்க எல்லாருக்கும் கர்த்தர் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்க போகிறாங்க. கரையில கட்டலாமா? உணர்வுள்ள இருதயம் மட்டும் இல்ல, புரிந்து கொள்ளுகிற இருதயம். புரிந்து கொள்ளுகிற இருதயம் மட்டும் இல்ல, அடுத்தவங்களை என்ன சொன்னேன்? ஒருத்தவங்களை என்ன சொல்ற? உங்களை தாழ்த்திக்கிற ஒரு இன்னசென்ட் ஸ்பிரிட்டை கர்த்தர் கொடுக்க போகிறாங்க. ஆமென். குழந்தை, நான் வளர்ந்துட்டேன். குழந்தையா இருக்கும் போது நான் இன்னசென்ட்டா இருந்தேன். இப்ப 50-40 வயசுல என்ன இன்னசென்ட்டா? கர்த்தருக்கு நீங்க எப்பவுமே பிள்ளைங்க. அவர் முன்னாடி நம்ம ஆட்டிடியூட் காமிச்சா செல்லுவாங்க, செல்லாது இல்லையா? உலகத்துல நம்ம இருக்கலாம், கர்த்தர் முன்னாடி எல்லாமே தெரிஞ்சு ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படாது. இது ஏன் சில ஜெபங்கள் கேட்கப்படல? ஜெபிக்கிறதுக்கு என்ன 5 விஷயங்கள் தேவை பணத்தை தாண்டி, சரியா? அததான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி 9 வாசிக்க அவர் அங்க போயிட்டாரு. அதுல பாருங்க, ஏன் அந்த இன்னசென்ட் ஸ்பிரிட் சொன்னா 7வது வசனத்துல பாருங்க. அதுல இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரே, உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. என்ன ஒரு பெரிய இடத்தை கொடுத்துட்டீங்களே. அவர் வந்து நல்லா சொன்ன மாதிரியே தெரியல, சாலமன் குழம்புற மாதிரிதான் இருக்கு. இப்படி ஒரு ஸ்தானத்துக்கு கொடுத்துட்டீங்க. அப்புறம் நானும் என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். சாலமன் வாஸ் யங் அந்த டைம், பட் அதுக்காக அவர் குட்டி இல்ல. பட் ஏதோ ஒரு இன்னசென்ட் ஸ்பிரிட் பாத்தீங்களா, அது நல்ல அண்டர்லைன் பண்ணி எழுதி ஹைலைட் பண்ணி, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்யணும்னா நீங்க அந்த இன்னசென்ட் ஸ்பிரிட்டை வளர்த்துக்கணும். ஆமென். அந்த இன்னசென்ட் குழந்தைங்க தான் என்ன தெரியுமா பண்ணுவோம்? மத்தவங்களுக்கு டக்குனு புரிஞ்சுக்கணும், இருக்கிறதா சொல்லும், இருக்கிறத ரெண்டா சொல்லாது, குரலி பேசாது, மூஞ்சி கடிச்ச மாதிரி குழந்தைங்க சொல்லிடும். இன்னைக்கு மூஞ்சில நேரா பேசுறவங்க நம்பலாம், பின்னாடி பேசுறவங்க நம்ப முடியாது. குழந்தைகள் குணாதிசயங்களை கர்த்தரே விரும்புகிறார். அதனாலதான் சொல்ற, நீ இந்த சிறு குழந்தையை போல இருந்தால் நீ எங்க இருப்ப? இவனுடைய ராஜ்யத்துல. இன்னைக்கு God wants an innocent spirit from not only orphans, எல்லாருமே. 9 இப்படி சொல்லுங்க, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிப்போம், நன்மை தீமை இன்னதென்று வகையறுப்போம், அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தள்ளோம். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலோ, ஐஸ்வர்யத்தை கேளாமலோ, உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலோ, நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் 12 பாருங்க, உன் வார்த்தையின்படி செய்தே, ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தும் உனக்கு தந்தே, இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் இருந்ததுல உனக்கு அப்புறமும் வரப்போறது. கரங்களை தட்டுறீங்களா? கர்த்தர்கிட்ட இன்னசென்ட்டா உட்காருங்க. இதுக்கு முன்னாடி உங்க
உங்களை மாதிரி ஒருத்தவங்க பிறந்திருக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் பிறக்கவும் மாட்டாங்க. கர்த்தர் அவ்வளவு பெரிய ஒரு சகாப்தத்தை படைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இந்த பூமிக்கு சாதாரணமா வந்துட்டு போற ஜனங்க. You have a greatest impact in this world. God only needs pure heart. இன்னைக்கு பாருங்க, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி டேட்டா எடுப்பாங்க தெரியுமா? அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது, சபை விசுவாசிகள் ஜெபிக்கும் பொழுது 62% பணத்துக்காக ஜெபிக்கிறாங்க. இவ்வளவுங்க 62%. அப்படி இல்லைனாலும் பணத்துக்கு சம்பந்தப்பட்டு, பினான்சியலுக்கு சம்பந்தப்பட்டு தான் நம் ஜெபங்கள் முடிகிறது அப்படின்னு டேட்டா கலெக்ட் ஆயிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. சும்மா எடுத்துக்க மாட்டாங்கன்னா அவனுக்கு என்ன கர்த்தர் ரெவலேஷன் கொடுத்தாரு. 62%. அதுல கூட இந்த நியூ இயர் அன்னைக்கு 79, கிட்டத்தட்ட 80% பினான்சியல் பிரேக் த்ரூக்காக தான் ஜெபிக்கிறாங்க. பணம் சம்பந்தப்பட்டது. யாருமே அந்தந்த நேரத்தை ரொம்ப தன்னுடைய ஹெல்த்துக்கோ, தம் உறவுக்கோ, குடும்பங்களுக்கோ ஜெபிக்கிறதை காட்டிலும் உலகத்துல பணத்தின் ஜெபம் அதிகரித்து வருகிறது. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்றத அது நெகோஷியபிள், அது அப்புறம் பேசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு வேற மாதிரி தான் உங்களுக்கு நான் ப்ரீச் பண்ண போறேன். சாலமோன் பாருங்க, இந்த ராஜாவின் மகன், அடுத்த பதவி ஏற்ற ஒரு சக்சஸர் ஆஃப் தி கிங் அவன். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு தாழ்மையா இருக்கான். அதை கர்த்தர் பார்க்க அவன் பயங்கர ஹியூமிலிட்டி. எடுத்ததுமே அவன் இது வேணும் அது வேணும்னு கேட்கல. எனக்கு இப்படி பேலஸ் வேணும், நான் ராஜாவா வந்துட்டேன், இனி என் சர்ச் வித்தியாசமா இருக்கும், நான் போதகரா வந்துட்டேன், நான் இனி ஊழியத்துல பங்கேற்றேன், இனிமே இப்படிதான் ஊழியர்கள் மாறணும்னு அவன் கேட்கல. அவன் செஞ்சது ஓடனான் மலைக்கு. நீ கர்த்தர் அததான் பார்க்கிறார். உங்க பலியை பார்க்கிறார், உங்களோட சர்வாங்க பலியை பார்க்கிறார். 1000 பலிகளை அவன் கொடுத்திருக்கான். அவன் he never felt entitled. ஒரு பதவி ஏற்ற ஒரு ராஜாவை கண்டா அவனால பார்க்கவே முடியல. எனக்கு கூட அப்படி இருக்கு. சின்ஸ் எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே ஊழியத்துல இருந்தனால, காலங்காலமா இருந்தனால டெஃபினட்டா இவங்க ஊழியத்துல வரணும்னு இல்லை. அப்படிதான் சாலமோன் இருந்தது. Because it ran in the family doesn't mean God has to choose Solomon. ஆனா பாருங்க, கர்த்தருடைய அனாதி தீர்மானம் தான் நிறைவு எல்லா வாழ்க்கையிலும். அதுல நீங்க உறுதியா இருக்கலாம். நீங்களே தப்பிச்சு போனாலும் கர்த்தர் உங்களை கூட்டிட்டு நிலை நிறுத்துவார். நீங்க தப்பிச்சு போற இடம் சரியில்லைன்னு அர்த்தம். அவர் நிலை நிறுத்தி வைக்கிற இடம் தான் சமாதானத்தின் இடம். அவன் பார்க்க பயமா ஒரு மாதிரி திகிலா இருக்கும். அது உலகத்தின் பார்வையில், ஆவிக்குரிய பார்வையில் அதுதான் நிலைத்து நிற்கும். சோ இவர் இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாரு. கர்த்தர் பாக்குறாரு, இவன் எந்த பெட்டிஷனும் நமக்கு தரவே அதுபோல இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நன்றி சொல்லிட்டு இருக்காரு. This is my story, this is my song. அப்புறம் என்ன வருது? Praising my Savior all the day long. Praising your Savior all the day long is the secret of success. Amen. நீ என்னெல்லாம் பிரேக் த்ரூ வரணும் வாழ்க்கையில லிஸ்ட் போட்டு அங்க உட்கார்ந்து எழுதுங்க. அது ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? என் கர்த்தரை நான் துதித்துக் கொண்டே, என் ரட்சகரை நான் துதித்துக் கொண்டே, ஓயாமல் துதித்துக் கொண்டே இருப்பேன். அந்த நாமத்தை. ஆமென். 1000 பலி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எவ்வளவு ரத்தம் போயிருக்கும், எவ்வளவு மெஸ்அப் ஆயிருக்கும். ஒரு ராஜாவை பையன் அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. நீட்டா போயிட்டு அவர் வரலாம். ஏன் அந்த பலி? அவருக்கு தெரியும், நான் இந்த உலகத்தின் அனுபவத்தையும் என் தகப்பனின் அனுபவத்தையும் கூட நான் என்ன பண்ண முடியாது, எடுத்தா அது நிலைத்து நிற்காது. ஆனா தேவனுடைய வார்த்தையோ என் வாழ்க்கையில நிலைத்து நிற்கும். ஆமென். அவன் கேட்டது பொண்ணோ பொருளோ இல்ல. ஆண்டவரே எதிரிய வீழ்த்தி அவரோட பதில் எப்படி இருக்குன்னா, இனி காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு பிளாங்க் செக் தரா. என்ன தராரு? பிளாங்க் செக் தந்து நீ என்ன எழுதிக்கோ. என்ன பண்ணுவீங்க? இதுதான் கர்த்தருடைய பதில் சாலமோன். இயேசு கிறிஸ்து அந்த இது போல பெதஸ்தா குளத்துக்கு போகும்போது அந்த நாள் நெருக்கத்துல நடக்க முடியல. எத்தனையோ வருஷம் முதல்ல புரியுதா? அந்த நாயகன் ஊருக்கு போகும்போது ஒரு பெட்டியிலே ஒரு மரம், இவங்களெல்லாம் நெருக்கத்துல கர்த்தர் பார்த்தாரு. பார்த்து அவங்களை விடுவிச்சார். சாலமோனுக்கு எந்த நெருக்கமும் இல்லை, எந்த அவசியமும் இல்லை. அவன் ஏற்கனவே ராஜா மகன். அவளுக்கு கர்த்தர் கேட்கிறார், நீ என்ன வேணுமோ சொல்லு, நான் உனக்கு தர. எங்க இருக்கு? 5வது வாசல் கீழே இருக்கும்.
6 கீழே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீ என்ன வேணும் சொல்லு நான் உனக்கு தரேன். So it is almost like a blank check கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா சாலமன் பாருங்க, அவன் எதுவுமே கேட்கல. அவன் கேட்டதெல்லாம் எனக்கு உங்க ஜனங்களை, இந்த ஜெபம் நமக்கு அந்நிய ஜெபம். உங்க வார்த்தையால சொல்ல முடியுமா? சாலமன் கேட்ட வார்த்தைகள் அந்நிய ஜெபமாய் மாறிவிட்டது. இந்த காலத்தில் எப்படி அந்நிய ஜெபமாய் மாறிவிட்டது? இது இந்த காலத்துல பண்ற ஜெபங்களே கிடையாது. நான் எப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்துக்கிறேன், காலையில எழுப்புனதும் கேட்டு தோணணும் எனக்காவது, ஆண்டவரே நீ நான் எழுப்ப போறேன், நான் எப்படி என் கணவரோட நான் பேசணும், எனக்கு நிதானம் இருக்கான், நான் வெளியே போ, ஹவு டு ட்ரீட் பீப்புள், ஆண்டவரே இது இருளான உலகத்துல நான் எப்படி ஆண்டவரே வெளிச்சமாய் இருக்கலாம், ஆண்டவரே இந்த ஆட்டிடியூட் பிடிச்ச ஆண்டவரே பயங்கர ஹை மைண்டட் பீப்புள் இருக்கிறான், அவங்க கிட்ட நான் எப்படி ஒரு ரோல் வச்சுக்கிறேன், எப்படி நான் என்ன தாழ்த்தி வச்சுக்கிறேன். என்னைக்காவது இந்த ஜெபங்கள் முதல்ல நம்ம தாட்ல வந்திருக்கா? இல்ல. சாலமன் ஆண்டவரே ஏன் ஜனங்கள் இல்லை, இது உன்னுடைய ஜனங்கள் என்று சாலமன் சொன்னான். ஆமென். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? தன்னை பத்தி யோசிக்கல ராஜா. ஏராளமான ஜனங்கள் என்ன பண்ணுவேன், போக்குவரத்து செலவு எனக்கு தெரியாது, மேக்ஸ் கூட எனக்கு வரல, கர்த்தரின் கணக்கு பார்ப்போம் இல்லையா, அதுதான் எங்க சாலமன் வாழ்க்கை. எனக்கு மேக்ஸ் கூட வரல, எப்படி உங்களோட இவ்வளவு ஜனங்களை நான் நன்மை தீமை அறியுது, இது கர்த்தருக்கு உகந்த வாசனையா இருக்கிறது. நீங்க எவ்வளவு ஓப்பன் அப் பண்றீங்களோ ஜெபத்துக்கு நீங்க அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் வேர்ட் போட்டு பேசணும்னு இயேசுவே சொன்னாங்க. இயேசுவோட உண்மையான பிரேயர் அந்த கெத்செமனேக்கு முன்னாடி தன் சீஷர்களுக்காக ப்ரே பண்ணார். அதுதான் லார்ட்ஸ் பிரேயர். மத்தேயு 6ல கிடைக்கும். சரியா? லார்ட்ஸ் பிரேயர்ன்றது அவர் அந்த சீஷர்களுக்காக பண்றார். தன்னை விட்டு கொடுத்து உங்களுடைய சித்தம் கெத்செமனேல பண்ணா தெரியுமா? இயேசு என்ன சொன்னார்? உங்களுடைய சித்தம் இருந்தால் இது என்னை விட்டு போகும், இல்லனா இது நடக்கும். இனி கர்த்தர் ஒரு ஓப்பன் ஹார்ட்டை பார்க்கிறார் நம்ம ஜெபத்துக்கு. நீ ரொம்ப ஸ்பெசிஃபை பண்றீங்க இல்லையா, கர்த்தர் அதை பார்க்கல. உங்களோட மெச்சூரிட்டி லெவல்ல அவர் ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆவியில வளர்ந்ததுலாம் கர்த்தர் முன்னாடி ஒரு தூசி. நீங்க அவர் இல்லைன்னா நமக்கு ரட்சிப்பே இல்லை, நீதியே கிடையாது. இப்ப கூட நம்ம வார்த்தையாலும் நம்ம சிந்தனையாலும் நம்ம ஆண்டவர் முன்னாடி ரொம்ப கீழே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படுவோம். ஆனால் ஆண்டவரோட ரிப்ளை என்ன தெரியுமா? நீ கேள்வி அவனுக்கு தரேன். ஆனா சாலமன் கேட்கல. எனக்கு வேண்டியதெல்லாம் ஞானம், விஸ்டம். நீ விஸ்டம் இல்லாம இந்த பூமியும் நம்மளும் எவ்வளவு தவிர்க்கணும். இந்த பூமிக்கு அறிவு ஜாஸ்தி இருக்கு, ஞானம் அதாவது நாலேஜ் ஜாஸ்தி இருக்கு, விஸ்டம் இருக்கு. அது எப்படி அப்ளை பண்ணணும்? நாலேஜ் வெறும் இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க வாழ முடியாது. வெறும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு நானே பார்த்துக்க முடியாது. ஞானம் கர்த்தரால் கிடைக்கிறது. அது வந்தாதான் நீங்க கரெக்டான இடத்துல அப்ளை பண்ணணும். இன்னைக்கு அததான் அவங்க கேட்கணும். ஞானத்தை மட்டும் கேட்கல, கூட சேர்த்து என்ன கேட்கிறாரு? அட்வான்ஸ் ஆயிருக்கு, டிசர்ன்மெண்ட் இருக்கு, பகுத்தறிவு கொடுக்கும். ஞானம் இருந்தா போதுமா? பகுத்தறிவு. ஞானம் உனக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கும். ஆனால் பகுத்தறிவு தான் நீ எந்த படியை அந்த வழியில எடுத்து வைக்க வேண்டும் என்று கொடுக்கும். புரியுதாங்க? ஞானம் என்ன பண்ணும்? உங்களுக்கு அழகான ரைட் பார்த்து காமிக்கும், ஒரு அழகான ஸ்டேர்கேஸ காமிச்சிடும். ஆனா எந்த படி எப்போ எந்த கால வைக்கணும்னு உங்களுக்கு பகுத்தறிவு தான் சொல்லி கொடுக்கும். இந்த நேரத்தை வைக்கலாமா, இவங்களோட பேசலாமா, இந்த வேலை சரியா, இந்த உறவு என் வாழ்க்கையில சரியா, இந்த ஒரு பேச்சு, இந்த சிந்தனை என் வாழ்க்கையில தேவையா, இது உங்களுக்கு பகுத்தறியா அந்த ஆவியானவர் தான் தரும். இதெல்லாம் தாங்க அவரு எவ்வளவு ஒரு டீட்டெயிலா கேட்கிறார். சோ முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடின சாலமனுக்கு கர்த்தர் ஞானத்தை மட்டும் கொடுக்கல, ஞானத்தோடு சேர்த்து சாலமன் கேட்காததையும் கர்த்தர் கொடுத்தார். கரெக்டா தச்சுங்களா? இன்னைக்கு காலையில ஞானத்தை கேட்கும் பொழுது நீங்க கேட்காதது, நீ அறியாத உனக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்ய வாய்ப்பு. நம்புங்க, கர்த்தர் இன்றைக்கே செய்யும். ஆமென். ஏன்னா நீங்க கேட்கும் பொழுது என்ன? ஞானத்தை. You are a wise women, wise men. மென்னெல்லாம் இன்னும் விசேஷம், அவரோட சாயல்ல படைக்கப்பட்டது.
know what to ask from God. இஷ்டத்துக்கு கேட்க முடியாது, நம்ம இமோஷன் உணர்ச்சிக்கு கேட்க முடியாது. அவர்கிட்ட கேட்கறதுக்கே ஞானம் வேணும். அப்ப ஞானம் இல்லைன்னா என்ன பண்ணிக்கணும், ஃபுல்லாவே சரண்டர் பண்ணிக்கணும், ஒப்பு கொடுத்தது. சோ ஜெபிக்கும் பொழுது இனிமே 5 காரியங்களை முன்னிலை வைத்து ஜெபிக்க போறீங்க. ரெடியா? அந்த 5 காரியம்னா டக்குனு மைண்ட் வரும். எமர்ஜென்சில ஹாஸ்பிட்டல்லே இருந்தாலும் அதுவே கையை தொட்டு சொல்லப்படுறதுக்கு முன்னாடி இந்த 5 காரியத்தை கேளுங்க, அந்த பிள்ளை எழுப்பி நடக்கும். ஆமென். கடன் பிரச்சனையில அவங்க மூஞ்சிக்கு நேரா உங்களை பேசிட்டு இருந்தாலும் அந்த நிமிஷம் கூட 5 காரியங்களுக்காக ஜெபிங்க, உங்கள் கடன் ஏற்கனவே தீர்க்கப்படும். ஆமென். பணம் பிரயாசங்களை பிரயாசத்தை பார்த்து ஓடும். கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க, கர்த்தர் எல்லாம் உங்க கையின் பிரயாசத்தை அவர் பார்த்து கொடுங்க. இதான் நான் சிம்பிளா சொல்றேன். ஆமென். சோ முதலாவது ஜெபிக்கும் பொழுது உங்க மைண்ட்ல இனி வரப்போறது விஷன், தரிசனம். எழுதிக்கோ, விஷன். இந்த தரிசனம் என்ன தரிசனம் இவ்வளவு சிம்பிளா சொல்றீங்கன்னு சொல்லாது. எப்படி சாலமன் the wealthiest man ever lived. அவன மாதிரி ஒரு செல்வந்தர் இருந்தா அவன் பேலஸ் போனீங்கன்னாலே மயக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு செல்வந்தர் தான். அந்த மனுஷன் காசுக்காக ஜெபிக்கலன்னா பாருங்க, அதுதான் எழுதியிருக்கு. ஒரு வார்த்தை எனக்கு பண தேவை, இன்னைக்கு உங்க தேவைய கேட்காதீங்க, நீட கேட்காதீங்க. நீட் ஆல்ரெடி been fulfilled by God. ஆண்டவர் எக்ஸ்ட்ராவா செஞ்சிட்டு இருக்கிறார். புரியுதா? நம்ம விசுவாசம் கர்த்தருடைய சித்தத்துக்கு அகேன்ஸ்டா இருக்க கூடாது. அவர் போட்டு பிரஷர் பண்ணக்கூடாது. உங்க விசுவாசம் கர்த்தருடைய சித்தத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ற விசுவாசமா இருக்க வேண்டும். ஆனா எதுனாலும் நான் உங்களுக்காக நிற்பேன், நான் விசுவாசிப்பேன், நீ செய்வீர். அவரை போட்டு பிரஷர் பண்ணி அவர் என்ன, நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், அவர் நமக்கு கடன் பட்டவர் அல்ல. நம்ம என்ன செய்யணும், எவ்வளவு அவர் பிரியப்படுது, அவர் யாரு என்பதை அறிந்து கொள்ளுங்க. தரிசனம் முக்கியம். எப்படி சாலமன் வெல்தியஸ்ட் மேனோ, சிம்சோனோ ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். தமிழ்ல சிம்சோன்ல சாம்சன். ஆனா பாருங்க, அவரோட வல்லமை எங்க இருந்தது, கீழே இருந்தது. அப்புறம் நம்ம சண்டே ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, யார் வந்தாங்க, திலேலாமா வந்தாங்க, ஜாலியா வந்தாங்க, ரகசியத்தை சீக்ரெட் அவுட். உடனே என்ன பண்ணாங்க, கட் பண்ணாம வல்லமை போயிடுச்சு. விட்டுருக்க வேண்டியதானே இந்த லேவியரை, ஏன் விடல? என்ன பண்ணாங்க, கடைசியா அவனோட தரிசனத்தை கண்ணை விடுங்க. பாத்தீங்களாங்க? இப்போ சொல்லுங்க, உடம்புல இருக்க வல்லமையை விட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் தெரியுது. ஆமென். எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, காலையில என் குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு வந்தேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்கு இன்னும் தரிசனம் இருக்கு, இன்னும் நான் பார்த்து கொண்டே இருக்கேன். அவனுங்களுக்கு சத்துருக்கு பாருங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் எடுக்கிறது கூட அவன் பெரிய விஷயம். இவன் ஸ்ட்ரென்த் எடுத்துட்டா கூட பொழைச்சிருவா, ஆனா இவன் தரிசனத்தை நோண்டி எடுக்கணும்னு அவன் பார்த்தான். ஆனா இந்த வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த தரிசனம் தான் இன்னும் உங்களை நடத்தி சென்று கொண்டே இருக்கிறது. It is என்ன சொல்றது, it is actually sustaining you, உங்களை தாங்கி பிடித்துக் கொண்டே இருக்கிறது தரிசனம், உங்களை நடத்தி செல்கிறது. So vision is very important. அதனாலதான் தரிசனத்தை ரொம்ப ஈஸியா நம்ம எடுக்கவே முடியாது. ஏன்னா பிசாசு தரிசனத்தோட வல்லமை தெரியுதுங்க உலகத்துல. ஆனா கர்த்தரை அறிந்த ஜனங்கள் தன்னுடைய பலத்துக்கு குறைத்துக் கொள்கிறார்கள். The demons know the power of vision, but the saints of God, இல்லனா servants of God, the believers என்ன பண்றாங்க, they reduce themselves to the strength. அவங்க ஸ்ட்ரென்த்ல, அவங்க பலத்திலே பிரயாசப்பட்டு நொந்து போறாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், உன்னுடைய தரிசனம் உன்னை பிழைக்க வைக்கும், உன்னுடைய தரிசனம் உன்னை காக்கும், உன்னுடைய தரிசனம் உன்னை போஷிக்கும். ஏன்னா இது என் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம், இதுல எனக்கு கிளாரிட்டி இருக்கு. எனக்கு தெரியும் என் முன்னாடி வர சத்ருவை எனக்கு இந்த தரிசனம் தான் வீழ்த்த முடியும். ஆமா, எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, நான் வீக்கா தான் இருக்கேன். ஆனா எனக்கு தெரியும் இந்த காரியம் கட்டப்படும். ஆமா, எனக்கு அவ்வளவுதான், என் கை வேலை செய்யாத, அவ்வளவுதான், என் குழந்தை உருப்பவே மாட்டான், அவன் இப்படியேதான் இருப்பான்னு நீங்க நினைச்சீங்கன்னா
உங்களுக்கு முடியலன்னா நான் சொல்றேன், அந்த தரிசனமானது அந்த குழந்தையை கூட கண்ட்ரோல் பண்ணிடுங்க. ஆமென். நீங்க உங்களை தாழ்த்திட்டா கர்த்தர் உங்களை இந்த காலையில உயர்த்துவார். கரங்கள் தட்டுங்க. ஏன்னா நான் சொல்றேன், நீ கட்டலனாலும் நான் சொல்றேன், ஏன்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஆமென். இதுதான் பிரேக். இந்த பிரேக் வந்துச்சுன்னா பினான்சியலா ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் உங்களுடைய ஸ்டோர் ஹவுஸ்ல நிரம்பி வழியத்தக்க செய்கிறது. ஆமென். விஷன் ரொம்ப முக்கியம். ரொம்ப சின்ன மெசேஜா தான் இருக்கும். இதுதான் தரிசனம் என்பது அவ்வளவு முக்கியமான விஷயம். அப்பதான் நீதிமொழிகள் 29:18 வாசிப்பாங்க. தீர்க்க தரிசனம் இல்லாமல் ஜனங்கள் சீரழிச்சு போறாங்க, கெட்டு போகிறார்கள். தீர்க்க தரிசனம் இங்கிலீஷ்ல விஷன் இருக்கு. வித்அவுட் விஷன் தீர்க்க தரிசனமே அப்போ நமக்கு யாருமே சர்ச்ச தீர்க்க தரிசனம் சொல்லனா சீர்கெட்டு போயிடும். அந்த தீர்க்க தரிசனம் இல்ல. நீங்க ரெண்டு மாசத்துல நல்லா எழுவீங்க, 3வது மாசத்துல அமெரிக்கா போவீங்க, அந்த தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் உங்கள் பார்வை. யூ ஷுட் have a vision. காலையில எழுந்ததும் கேட்க, ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய தரிசனத்தை எனக்கு காமிங்க. டெய்லி தரிசனத்தை கேளுங்க. உங்களுக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு போறது கர்த்தர் கிடையாது. ஏங்க நான் டெய்லி சாப்பிட்டுருக்கேன், உயிரோட இருக்கேன். எங்க அம்மா எனக்கு 1982 சமைச்சது இன்னும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாள் புதுசா வச்சுதானே சாப்பிட்டேன். அந்த மாதிரிதான் இந்த வசனம் புதுசாய் வேலை செய்யும், உங்களை பலப்படுத்தும், உங்களை நரிஷ் பண்ணுங்க. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த தரிசனம் எப்படி புதிதா இருக்கும்னா, அவர் கிருபை புரியுது. கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ். அவர் தரிசனம் உண்மையுள்ளது. உடன்படிக்கையின் தரிசனம், உறவின் தரிசனம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க. உபாகமம்ல வருது இல்லையா, தேசப்பட்ட தரிசனம் இல்லைங்க. காலையில எழுந்ததும் ஃபர்ஸ்ட் ஜெபிங்க, மார்னிங் ஜெபிங்க, நைட் ஜெபிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆண்டவரே எனக்கு விஷனை கொடுங்க. ஏன்னா பிசாசை நான் தோக்கடிக்கிறேன். அவனுக்கு என் ஸ்ட்ரென்த்தை விட என் விஷன் அவனுக்கு தெரியும். அதை மட்டும் என்கிட்ட இருந்து எடுக்காதபடி காத்துக்கணும். அது மட்டும் நான் சோர்வடையாம காத்துக்கணும். ரெண்டாவது, விஷன் இருந்தா மட்டும் போதாது, உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ஒரு திட்டம் இருக்கணும், ஒரு பிளான் இருக்கணும், இல்ல யுக்தி எது வேணா வச்சுக்கணும். நிறைய பேருக்கு பாருங்க, வாழ்க்கையில கோல் இருக்கு, ஆம்பிஷன் இருக்கு, ஆனா பிளான் இல்லை, ஸ்ட்ராட்டஜி. அதுதான் கவலைக்குரிய இடமாய் மாறுகிறது. எனக்கு எவ்வளவு நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் இருக்கும், நிறைய போட்டு வச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இல்ல அது கொண்டு போகும். இன்னைக்கு அதே மாதிரிதான் உங்க எல்லாருக்குமே கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், ஆனா அதை எடுத்து செயல்பட ஸ்ட்ராட்டஜி தெரியல. ஏன்னா நம்ம 62% ஜெபத்துல என்ன கேட்டுட்டு இருந்திருக்கோம், அதெல்லாம் ஒரு பார்த்துப்பாரு. இனி இதை கேட்க ஆரம்பிங்க. இத கர்த்தர் நேராவே உங்க பேங்க்ல கட்டலாம். ஆமென். அவரால் செய்ய முடியாதது ஒண்ணு இருக்காங்க. எவ்வளவோ எத்தனை மாசம் ஆயிடுச்சு, 10 மாசம் கர்த்தர் உங்களை நடத்தலையா? ஆமென். ஒரு நாள் நமக்கு போஷிப்பியோ பராமரிப்புல குறைவு நல்லாதான் இருக்கும். ஆனா நம்ம வந்த பாதைகள் நம்ம பில்ஸ பார்த்தா நம்ப முடியாது. கர்த்தர் நடந்தாரு. அவர் கொஞ்சம் உண்மையா இருப்பாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமா இருப்பார். அவருக்கு அது கொஞ்சம் உண்மை ரொம்ப சாலமன் பண்ணாரு இல்லையா, அப்படிப்பட்ட ராஜா செய்யணும்னு இன்னைக்கு அதுதான் கர்த்தர் காலை வேலை உங்களுக்கு எதிர்பார்க்கிறாங்க. சோ ஸ்ட்ராட்டஜி விஷன் இருக்கு, but I don't have strategy. ஏன் நான் இதை சொல்றேன்னா, கர்த்தர் நோவாக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறான். கொடுக்கும் போது கர்த்தர் வேகமா கொடுக்கிறார், ஒரு ப்ளூ பிரிண்ட போட்டுதான் கொடுக்கிறார். புரியுதா? ஏன் கர்த்தர் இதெல்லாம் நமக்கு செஞ்சு காமிக்கிறாருன்னா, அவர்தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். அவரை பார்த்தே கத்துட்டு வாழ்க்கையை நடத்திட்டு போக வேண்டியதான். என்ன கொடுக்கிறாரு? இந்த ஹைட்ல தான் இருக்கணும், இந்த பெட்ல தான் இருக்கணும், இந்த வுட் தான் யூஸ் பண்ணும், இந்த மெட்டல் தான் யூஸ் பண்ணும், இதுல பேர் தான் ஏறணும். மிருகங்கள் அவ்வளவு அழகா ஒரு வரைபடத்தை போட்டு 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 கொடுக்கிறார். சோ கர்த்தருக்கே தெரியும் தரிசனம் முக்கியம். ஆனா தரிசனத்தை நிறைவேற்ற உனக்கு என்ன வேணும்? பிளான். எழுது, ஹைட் என்னன்னு எழுது. இன்னைக்கு காலையில எழுதுங்க, என்ன முக்கியம் ஆனது அதை எழுத கத்துக்கோங்க. நேராவே ஆண்டவரே எனக்கு போஷிங்க, எனக்கு பாருங்க, எனக்கு ஒரு பால் பாக்கெட் தான் இருந்தது, நீ 2 பால் பாக்கெட் கிடைச்சது. இது இல்ல ஸ்ட்ராட்டஜி. Why should you have to write down உங்களோட புக் வச்சுக்கணும். இதுதான் என் விஷன், இது என்னோட ஸ்ட்ராட்டஜி ஃபார் மை விஷன். இன்னைக்கு அவள் தான் பிழைத்து இருக்கிறோம்.
நான் நீதிமொழிகள் 31 தான் சேர்த்து உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். அப்போ ப்ளூ பிரிண்ட் எவ்வளவு முக்கியம் தான். ஒரு தரிசனத்தை நிறைவேற்று. உலகத்துல இதையும் டேட்டா எடுத்து வச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் லாட்டரியில எல்லாம் வின் பண்ணி இருக்காங்க. 92% பீப்புள் லாட்டரியில வின் பண்ணாம என்ன தெரியுமா போயிருக்காங்க? பேங்க்ரப்சி ஆயிருக்காங்க. பேங்க் அவங்களுக்கு ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு. ஏன்னா என்ன இல்ல, திட்டம் இல்ல. இனி காலையில கர்த்தர் உங்க எல்லாருக்கும் 10 லட்சம் தரேன்னு சொல்றாரு. சரியா? உங்களுக்கு அதை நிறைவேற்ற திட்டம் எழுதி வச்சிருக்கீங்களா? Have you scheduled it? தெரியல தானே? 10 லட்சம் உங்க போனா போய் சொல்றோம், பேங்க்ல போட்டு பிக்ஸ்ல போடணும். என்ன செய் ஆண்டர் ஒரு தாளத்தை கொடுத்தாங்க, பெருக பண்றது கொடுக்குறாங்க. சோ ஏன் இன்னும் வாசல்கள் திறக்கப்படவில்லை என்றால் அங்க என்ன எழுதி வைக்கப்படவில்லை? குடும்பத்துல ஸ்ட்ராட்டஜி எழுதல, ப்ளூ பிரிண்ட் எழுதல. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அவங்களை ஆசீர்வதிக்கு இந்த செகண்ட் போலாம். அவர் பாக்குறாரு பிள்ளைக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குதா, நான் கொடுத்தா அவர் செய்வாரா, இல்ல அதை வச்சு இன்னும் மெஸ் பண்ணி மகிமை போயிடும். புரியுதாங்க? கர்த்தர் நம்மளுக்கே இவ்வளவு ஞானம் கேட்கும், அவருக்கு தெரியாத நம்மள வழி நடத்த ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தாவீது எடுத்துக்கோ. நான் ஏன் 5 கல்லு போடுறான்? ஒரு கல்ல எடுத்துட்டு போனா போறியா? ஒரு பண்டிதர் சொல்ற, வேத பண்டிதர் 5 அசுரர்கள் இன்னும் இருந்தாமா, கோலியா மாதிரி இன்னும் ஜாயன்ஸ் இருக்காங்க. ஒண்ணு வீட்டுனாலும் இன்னொன்னு பிளான் பண்ணி போயிட்டாங்க. அப்ப அதுவும் நல்ல பிளான் தானே தாவீது பண்ணி இருக்கிறாரு. யோசிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆட்டு மேய்த்த ஒரு பையன், சிறுவன், இன்னசென்ட் ஸ்பிரிட். சொல்லுங்க, இன்னசென்ட் ஸ்பிரிட் தான் கர்த்தர் ஞானத்தால் நிரப்புகிறார். நீ நிறைந்து போய் அவன் நின்னா அவன் உன் பலவீனத்தை கூட என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பலவீனத்தை சொல்லவே மாட்டோம். ஏன் நீங்களே உங்க மகக்கிட்ட உங்க பலவீனத்தை அவ்வளவா சொல்ல மாட்டீங்க, பலத்தைதான் சொல்றீங்க. அவங்க எப்படி பார்த்துட்டு அப்படி பார்த்து பலவீனத்தை சொல்லும் போது அவங்களுக்கு தைரியம் வரும். இந்த பலவீனத்துல என் தாய் எப்படி ஒரு எக்ஸாம்பிளா சொல்றமா, நீங்க 2 பேர் முன்னாடி உட்காந்துட்டே தப்பா நினைச்சா மனுஷனுக்கு இயல்பே எடுத்துமா, நான் எப்படி இருந்தேன் எப்படி ரசிக்கப்படுதுமா, நம்மளோட ஆட்டிடியூடே பேசு. இன்னைக்கு அதை குறைச்சிக்கலாமா? கை தூக்கல வேண்டாம், நம்ம கற்பேரும் வேண்டாம். அதெல்லாம் கர்த்தர் முன்னாடி ஒண்ணுமே இல்லைங்க. மனுஷன் கேட்பா, அவன் மறந்துவான் நீங்க சொன்னது. அவன் மத்தியானம் பிரியாணி தட்டை பார்த்தா மறந்துவான் நீங்க என்ன பேசுறீங்க. ஆனா கர்த்தர் கிட்ட தாழ்த்தி பாருங்க, அதோட ஆசீர்வாதமே வித்தியாசம். ஆமே 5 பெபிள் எடுத்துட்டு போற, 5 கூழாங்கல் எதுக்கு எடுத்துட்டு போறாரு? ஒரு வாட்டி கோலியாத்து அடிச்சு நான் விழலைன்னா கூட என்கிட்ட என்ன இருக்கு, இன்னொரு இருக்கு. டேக் சான்சஸ்ங்க. இன்னொரு சான்ஸ் எடுங்க. ஒரு வாட்டி விட்டுட்டீங்களா? சிலவங்க எங்க சொல்லுவாங்க, எனக்கு பைபிள் வாசிக்கவே சொல்லுவாரு, எனக்கு பாஸ்டர் பாட்ஸ் எடுத்தாலே போல இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் நாங்க ஆவியில விளங்கினோம். நான் சொல்றேன், அதோட சீக்ரெட் திருப்பி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அடுத்த நாள் திருப்பி எடுத்து வாசிங்க. ஜெபத்துல பாதி ஜெபிச்சுட்டே இருப்பீங்க, சிந்தனை மாறிடும், வேற தவறி போயிருக்கீங்க. எத்தனை பேருக்கு அப்படி ஆயிருக்கு? அப்பனா திருப்பி என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெபிங்க. அததான் நான் சொல்றேன். பரவாயில்ல, நீங்க ஹாஃப்ல விட்டீங்கன்னா எங்க விட்டீங்களோ அங்க திருப்பி தொடங்குங்க. கர்த்தர் உண்மையான சக்சஸ் என்ன தெரியுமாங்க? நீங்க பெர்ஃபெக்ட்டா லைஃப்ல இருக்கிறது இல்ல, கன்சிஸ்டன்டா இருக்கு. அவன் உன்னை விட்டாலும் நான் அதுல பிடிச்சு திருப்பி எடுத்து செய்வேன். அந்த பழக்கம் வந்துருச்சுனாலே கர்த்தருக்கு முக்கியம். ப்ரோக்ரஸ் சொன்னேன்ல போன வாட்டி, என்ன முக்கியம் இருக்கு? நீ முன்னேறி செஞ்சுட்டே. கன்சிஸ்டன்சினா சத்ருவுக்கு பிடிக்காது. ஒரு சான்ஸ் விட்டேன், இன்னொரு சான்ஸ் போட்டேன், அவன் விடுவோம். ஆனா பாருங்க, தாவீதுக்கு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஒரே கண்ணு என்ன பண்ணான்? சத்ரு அவனோட கோட்டையோட அழிந்து விடுதது. நான் இன்றைக்குன்னு சொன்னது, உங்க வாழ்க்கையில எந்தெந்த கோலியாத் எந்தெந்த சைஸ்ல இருக்கான்னு தெரியல. இன்றைக்கு கர்த்தர் அந்த ஒரே சான்ஸ் விட்ட பார்க்கிறேன். ஆமென். அதுக்கு நீங்க ஞானத்தோட நடந்து கொள்ள, நானும் நடந்து கொள்ள. இன்னைக்கு அவன் அடிச்ச அந்த கல்லு எங்க விழுந்ததுன்னு சொல்லுங்க. அவனோட நெத்தியில அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? டக்குன்னு உங்களுக்கு மயக்கம், வெயிட் எப்பயுமே மாறும். யாருக்கும் நீங்க அடிச்சுட்டாங்க, நீங்க எல்லாம் எனக்கு நீங்க எப்படி தெரிவிங்க அப்படின்னு சுத்துவீங்க. இல்ல சிஸ்டர் கைனினா எனக்கு 3, 4, 2 தெரியுவாங்க. புரியுதா? எவ்வளவு ஞானம், எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி இவனுக்கு தேவைக்கு
அடிச்சா பாருங்க, அடிச்சது எப்படி தெரியும்? ஒரு தாவீது எத்தனை தாவீதா தெரியும்? 2 3 கூட தெரியும். சத்துருவோட அவனுக்கு இருக்கிற அந்த தரிசனத்தை அவனோட பார்வையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒருவர் எப்படி தெரியுமா? அந்த சத்துருக்கு பல 1000 பேர் மாதிரி கர்த்தர் நிறுத்தி காமிப்பார். ஒருவன் 1000 பேரை சொல்றான், 2 பேர் 10,000 பேர். கர்த்தர் இல்லாம முடியுமா? ஸ்ட்ராட்டஜியை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு தரிசனம் இருக்குது, ஆனா எனக்கு தரிசனம் தான் கொடுங்க, அதுக்கு சேரியத்த திட்டத்தையும் கொடுங்க. அதனாலதான் சீஷத்துவம் முக்கியம். இப்ப கோலியாத் பார்வை தாவீது எப்படி தெரிஞ்சுக்கான்? நிறைய பேரா தெரியுதா இல்லையா? ஏன்னா என்னத்தை எடுத்துட்டான்? ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணதும் ஒற்றுமையா நின்று பாருங்க. சத்துருக்கள் கன்ஃபியூஷன் ஆகும். நாமே இன்னைக்கு சேலஞ்ச் பண்ற சபையாய், பெண்கள் ஐக்கியமாய், சகோதர ஐக்கியமாய், யூத்தா, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளா சபையாய் ஒன்று நின்று பாருங்கள். சதித்து விட்டு கொடுங்கள், சத்ரு வீழ்வான். கண்டிப்பா வீழ்வான். ஏன்னா அவன் பார்க்க போதெல்லாம் நிறைய பேர் யார் அடிக்கணும்னே அவனுக்கு விட்டுட்டு. இப்ப கோலியாத் எழுந்திருந்தாலும் எங்க போய் டார்கெட் கொண்டு வர்றது? புரியுதாங்க? இதெல்லாம் யார் கொடுக்கிறா? ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளே வாசம் செய்து இதெல்லாம் வேலை செய்யலாம். ஆமே, அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ரோமரே வருது. யார எந்த ஆவியானவர் 3வது நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார், அந்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள உயிர் தெழுந்த ஆவியானவர். ஆமே, இதெல்லாம் மரணப்படுக்கை என்று பயந்து அஞ்சுகிறீர்களோ, இனி உயிர் தெழுந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள. ஆமே. So strategy is very 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 important. அடுத்தது பாருங்க. So காலையில எழுந்ததும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க. எதுக்கு ஜெபிக்க போறீங்க? தரிசனம். 2வது திட்டம், அதை நிறைவேற்றுகிற திட்டம் எனக்கு. 3வது என்ன தெரியுமா? ஞானம். இதெல்லாம் யார் கேட்டா? ஆனா அந்த ஞானத்துக்கு முன்னாடி 2 இருக்கிறத மறந்துட்டோம் இல்லையா? டக்குனு ஞானம் ஞானத்தை வச்சுதான் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு தரிசனம், உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஞானம் என்றால் ஏற்கனவே நான் அந்த தக்காளி கதெல்லாம் போன வாரமே பேசிட்டேன். போன வாரம் ஞானத்துக்கும் அறிவுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் தான் இருக்கு, சரியா? ஆனா ஞானம் தான் முக்கியம். அதை அப்ளை பண்ணலன்னா உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அறிவு சொல்லும், நீ என்ன சொல்ல, நீ எதுனா யூ ஆர் ஃப்ரீ டு ஸ்பீக் அப்படிதான் அறிவு சொல்லி வாயில என்ன வேணா நீங்க பேசலாம். அப்புறம் ஞானம் அறிவு இது கூட சொல்லித்தரோம், உன்னோட வார்த்தையில பவர் இருக்குன்னு சொல்லி, சரியா? வல்லவே. ஆனா ஞானம் என்ன தெரியுமா சொல்லும்? நீ எப்போ பேசணும், எப்போ அமைதியா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கும். புரியுதாங்க வித்தியாசம்? அதே மாதிரி அறிவு என்ன சொல்லும்? காசுனால நீ எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உலக என்ன சொல்லும்? இன்ஃபர்மேஷன், you can buy anything you want with money. ஞானம் என்ன சொல்லும்? நீ என்ன பண்ண முடியாது? சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை இதை நீ என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. அதே மாதிரி போனை எடுத்துக்கோங்க, அதுதான் எனக்கு பிடிக்காத பிடிக்கும். ஆனா அதை வச்சுதான் நம்ம வேலை செய்ய முடியும். இப்ப நம்ம பிள்ளைங்க எடுத்து அது பிடிக்காம ஆயிடுது. போன் என்ன சொல்லும்? அறிவு, நீ யார்கிட்ட வேணா பேசலாம்னு சொல்லும். ஞானம் என்ன சொல்லும்? எல்லாருக்கும் கூட பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி கொடுப்போம். அப்படி அவங்களோட இவ்வளவு நேரம் செலவழிக்க தேவையில்லை. They don't deserve your time. உங்க நேரத்தை கொடுக்குறாங்க போனுக்கு. நீங்க ஒரு விஷன் அந்த போன் கால்ல போயிடுது, உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அங்க போயிடுது. ஏன்னா ஞானம் இல்ல. அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்க, அவங்க சரி அவங்க பார்த்து நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க? நொந்து போயிட்டு இருக்கு. Everybody don't deserve your phone call. உங்களோட phone call. புரியுதா? உங்க நேரம், டைம் ஸ்பெஷல். ஞானம் அவ்வளவு முக்கியம். எனக்கு இது இருக்கு, அது இருக்கு, எல்லாம் எனக்கு தரிசனம் கத்த கொடுத்துட்டார், எனக்கு திட்டத்தை கொடுத்துட்டார். ஆனா எனக்கு ஞானம் இல்லைன்னா இது வெளியவே வராது, திட்டத்தை நிறைவேற்றவே முடியாது. இந்த வயசுல, இந்த காலகட்டத்துல யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ண பார்க்காதீங்க, அபிப்பிராயம் பண்ண பார்க்காதீங்க. They don't need your impression. வேண்டாம். ஆண்டவருடைய தாக்கத்தை உங்க வாழ்க்கையில் உருவாக்கு. ஆமென். கிறிஸ்து உங்களுக்குள்ள யார் என்ற தாக்கத்தை காமிக்கிற நேரம்
ரொம்ப சீக்கிரம் அதுக்கு கர்த்தர் வருது. கேட்பாரு, நான் உன்னை ரட்சிக்க பண்ண வச்சேன்ல, ஒருத்தர்கிட்ட சொல்லி ஏன் குடும்பத்துல உன்னால சொல்ல முடியுது? பயப்படுற. ஆனா கடைசியில வந்து யாருக்கு பயப்படும்? இன்னைக்கு வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில இருந்து யாராவது கர்த்தர் எடுத்துட்டா நன்றி சொல்லிட்டு வாழ்க்கையில உங்களே போயிட்டே. இதே இப்ப சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் யார் உங்க வாழ்க்கையில வைக்கணும், யாரை வைக்கணும். அது ஞானம் சொல்லி கர்த்தருடைய ஞானம். கேளுங்க, 3வது ஆண்டவரே எனக்கு தயவு செய்து ஞானத்தை புரியுதாங்க? இன்னும் சிலவங்க ரொம்ப போன் கதெல்லாம் சொல்லுவேன். நான் போன வாரமே சொன்னல, போன வாரத்துக்கு தக்காளி பழ வகைகள் தெரியும், ஆனா அது அரி. அந்த பழத்தை எடுத்து தக்காளி பழத்தை ஃப்ரூட் சாலட்ல போடக்கூடாதுன்னு தெரியுமா? அதான் ஞானம். புரியுதா? அதுல கவனமா ஏன் ரொம்ப சொல்லி கொடுக்குறா அந்த பிளெஸிங்க நான் பார்க்கணும் உங்ககிட்ட. ஆமென். நீங்க இருக்கிற தொழில்ல நீங்க முன்னேறணும், உங்க குடும்பம் செழிக்கணும். You should thrive. You should not perish. அது கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாண கார்டுல போடுவாங்க பாத்தீங்களா, RSVP அப்படின்னா என்ன சொல்லிடுங்க, நீ வரீங்கன்னா எனக்கு சொல்லிடுங்க, எனக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாரும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. எதிர்பார்ப்பை விட்டுவிடுங்கள். Don't expect from others. Expectation will kill ன்னு உலகத்தான் சொல்றோம். ஆனா கர்த்தர் கிட்டதான் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. எதிர்பார்ப்பு, அவர்கிட்ட இருக்கிற அந்த அன்பு, அவரை மகிமைப்படுத்துவதுதான். ஜனங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் விட்டுட்டு. And silence is golden. கஷ்டமா தான் இருக்கும், அமைதியா இருக்கு. அத வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பிராக்டிஸ் பண்ணும். எப்பெல்லாம் அமைதியா இருக்கும் தெரியுமா? சொல்லவா? பயங்கரமா கோவம் வரும் பாத்தீங்களா, அப்ப அமைதியா இருக்க பாருங்க. கஷ்டம் இல்ல? நம்மளுக்கு போரல் அப்பதான் அதை புரட்சித்தனமா இல்ல பல மேடைகள்ல பேசுற மாதிரி. பயங்கர கோவமா இருக்கும்போது அமைதியை பிராக்டிஸ் பண்ணுங்க, அமைதி வந்துடும். சொந்த அனுபவத்திலே சொல்றேன். அது மட்டும் இல்ல, வேற எந்த டைம்லாம் அமைதியா இருக்கும். உங்களால முடிவே எடுக்க முடியலன்னா அமைதியா இருக்கு. அடுத்தவங்க உங்களை காயப்படுத்துறாங்க பாத்தீங்களா, அப்ப ரொம்பவே அமைதியா இருக்கு. அது ரொம்ப கஷ்டம். நான் சும்மாவே வாய்ப்பேன், நீ அதை மூண்டி வேற எடுக்கிறியா? தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை கிள்ளி எழுப்பியே. நார்மலா எழுப்பி இருக்கும், நீ எப்படி எழுப்புற? ஏற்கனவே பயங்கரமான சிங்கம், நீ சிங்கத்தையும் கிள்ளிட்டு எழுப்புனா அவங்க குடிக்கு தள்ளிடாது. இந்த 3 டைம்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சைலன்ஸ், ஞானம் தானா பிறக்கும். கர்த்தருடைய ஞானம், வார்த்தை வெளிப்படும். அதுதான் ப்ரொக்ளமேஷன். பதில் வெளியே வரும். அவன் உன்னை கடித்து கொல்ல கொல்ல கர்த்தர் நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவனை சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. ரிவர்ஸா பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை இரிட்டேட் பண்றவங்க, அது அவங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கு டபுள் ஆசீர்வாதம். ஆமென். இதுதான் ஞானம். நம்ம செய்யலாமா ஞானத்தை? அடுத்தது கஷ்டம் இல்ல, ஆனா இன்னொன்னு ஞானம் சொல்லி கொடுக்கும். சில காரியங்கள் சொன்ன, சில கனெக்ஷன்ஸ் எல்லாம் சில காரியங்கள் விட்டு போவைக்கும். ஞானம் சில நேரம் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான வழியை வகுத்து கொடுக்கும். எதுக்கு? சிலவங்க போயிடணும், இந்த வேலை வேண்டாம், இது சரி கிடையாது அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். புரியுதாங்க? ஞானத்தை யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர் கிட்ட. கூகுள் ஆப்ல இல்ல, சாட் ஜிபிடி கிட்ட இல்ல. சரியா? யார்கிட்ட கேட்கணும்? இந்த சத்திய வார்த்தைகள், இதில் ஆவியும் ஜீவனும் பதிலும் இருக்கு. எப்படிப்பட்ட தாழ்பால்கள் இருந்து தாழ்பால்கள் உடைக்கத்தக்கதான வல்லமை வார்த்தைகள். அவ்வளோ இருக்கிற வேலை உங்களை நம்மளை சரி பண்ணிக்க. 4வது என்ன தெரியுமா? ஒன்னே, அதுதான் ஒண்ணுதான் இருக்கு, கனெக்ஷன்ஸ், தொடர்பு. ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பயமான விஷயம் தான் தொடர்பு. போவாஸ், ரூத் எடுத்துக்கோங்க. ஆண்டவர் பிளான் பண்ணதான் ரூத் கேர் போவாஸ். அதனால ஆண்டவரோட பிளான் தான் வைக்கணும். இல்ல இப்ப ஆப்லே பொண்ணு தேடிக்கலான்னு பொண்ணை எங்க தேடக்கூடாது. மாப்பிள்ளைய ஆப்
ஆப்ல பார்த்து கத்து கொடுக்கல, கர்த்தர் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இன்னும் காத்து நம்புறீங்க, விசுவாசிங்க? கர்த்தர் எனக்கு ஏற்கனவே எல்லா நன்மையான காரியங்களும் செய்வார். ஆமென். கர்த்தர் எனக்காக எல்லாமே செய்வார். ஆமென். போவாஸ் பிளான் பை காட். ரூத்தோட மாமியார் அதான் சொல்லிட்டாங்க, எடுத்துக்கொண்டு இது பண்ணும்போது அவர் காலையில் சர்வை தாழ்த்திக்கோ, அவரோட உயர்த்தினார். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒண்ணு தாழ்த்தியும் கர்த்தர் ஒண்ணு அவ்வளவு. இன்னைக்கு ரூத் மாதிரி அவங்களுக்கு மாதிரி ஒரு மாமியார் அவங்களுக்கு இருக்கும். தாழ்மைனா என்ன சொல்லி கொடுக்க, நம்ம பேர பிள்ளைங்களுக்கு நம்ம பாட்டிங்க சொல்லவே இல்லை, சிகோ இதோட எனிதிங் பூமர் என்ன, மம்மி டோன்ட் லெக்சர் மீ, மம்மி டோன்ட் ப்ரீச். எங்க வீட்டுல இப்ப டோன்ட் ப்ரீச் மம்மி. முந்திலாம் நான் ப்ரீச்சர்ல டோன்ட் ப்ரீச் எல்லாத்துக்கும். நான் சொல்றேன் இப்போ லைவ்ல போகுது. So I can't preach. ஏன் சொல்லுங்க, சொல்றவங்க இருக்கும் நன்மை தீமை என்னன்னு சொல்லி தரோம். பாட்டி சொல்றாங்க, ரோட்ல போற ஸ்ட்ராப் தெரியுது ஒழுங்கா போகுது, துப்பட்டா ஒழுங்கா போகுது, ஸ்டேஜுக்கு போற வர்ஷிப் பண்ண போற கர்த்தருடைய ஸ்தானம் நீட்டா போய் நிற்குது. இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். பிள்ளைங்க அப்படிதான் பேசுவாங்க, நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு அந்த மாதிரி கனெக்ஷன் கர்த்தர் ஏற்படுத்துறா. அந்த கனெக்ஷனை விளக்கிறாதீங்க. இந்த 43 வயசுலயும் என் பெற்றோர் எனக்கு அட்வைஸ் தான் கொடுப்பாங்க. சில அட்வைஸ் கேட்கவே கஷ்டமா இருக்கும். இவ்வளவு பண்ணா கூட சில நேரம் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க மூச்சுக்கு நேரம். அந்த மாதிரி சொல்றவங்க இருக்கணும். என்ன ரொம்ப பிரைஸ் பண்ணி பாருங்க. நான் ஏதோ வேர்ல்ட் கப்பே சாதிச்ச மாதிரி முன்னேற முடியாது. If you want to grow, you should have a good connection. ஃப்ரெண்ட்ஸ் கும்பலோட செம்மையா செஞ்சுட்டு அவனும் செம்மையா ஏற்பான் சொன்னவனும் இவனும் முன்னேறவன் அந்த கும்பலோட போய் தான் நான் சொல்லல. இன்னைக்கு உனக்கு நல்லதே சொல்லி கொடுக்கிற ஜனங்கள் இருக்கு. எப்படி எஸ்தருக்கு ஒரு மோர்தெக்காய் இல்லைன்னா எஸ்தர் எங்க அந்த பொண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், அடேசாக்கு அடாசாவா அடேசா இங்கிலீஷ் அவ பாட்டு அப்படியே இருந்திருப்பா. ஆனா வந்தாரு மோர்தெக்காய். You are capable, Esther, to go to the throne. Amen. கரண்டத்தை இன்னைக்கு அந்த மாதிரி கனெக்ஷன் பார்த்து உங்களுக்கு கேளுங்க. காலையில் எடுத்ததும் அதனை 4வது பாயிண்ட், எனக்கு நல்ல தொடர்புகளை என்னை வீழ்த்தத்தக்கதான தொடர்பு இல்ல, என்னை உயர்த்தத்தக்கதான தொடர்புகள். என்னை இன்னும் மங்கடிச்சு என்னை நோக்கடிக்கிற தொடர்புகள் இல்லை, என்னை பலப்படுத்துகிற தொடர்புகள் எனக்கு வேணும். ஒரு தடவை நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். இந்த ஊழியத்துலாம் வந்து சரியாக பயங்கர கொஞ்ச நாள் போராட்டங்கள்லாம் இருந்தது, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த சமயத்துல என்ன பண்ணேன், அது பாட்டும் பாங்கட்டுமே என்ன பாருங்க, நீங்க பார்க்கலன்னா நான் எப்படி பேசுவேன், கேமரால அவங்க பார்த்துட்டு அவங்க என்னதான் பாக்குறாங்க, நான் இங்க உங்களை பார்த்துட்டு யார் வந்தாலும் பார்க்குவேன். சோ நான் மறந்துடுவேன். அந்த தொடர்புகள் பத்தி பேசிட்டு இருக்கேன். எதுல விட்டேன்னு சொல்லுங்க, ஏன்னா நீங்க யாரும் கவனிக்கல. எதை சொல்லிட்டு இருந்தேன், சத்தமா சொல்லுங்க. ஊழிய பாதையில ரொம்ப அப்செட்டா இருக்கு. அந்த டைம்ல நான் எங்கேயோ ஒரு ஃபெலோஷிப் போயிருந்தேன். சரியா, எனக்கு போகவே முடியாது, முடியவே இல்லை. அவனால நான் போய் உட்கார்ந்து இருக்கேன். நான் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து ஒரு பெரிய பாஸ்டர் அவர் வந்து என் கையை கொடுத்து, யூ ஆர் கேப்பபிள் அப்படின்னா, உன்னால முடியும், இதுக்கு மேல உன்னால செய்ய முடியும். அந்த ஒரு வார்த்தை திருப்பி நான் எழுதி. அவன் இன்னைக்கு ஒரு வார்த்தை ஜீவனை தர வேண்டும். உனக்கு அந்த மாதிரி கனெக்ஷன் வேணும். ஐயோ, அதே ஃபெலோஷிப்லயும் தப்பா விசாரிச்சாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சா, நீங்க என்ன பண்ணீங்க, முன்னேறவே மாட்டீங்க போலயே, நீங்க படிக்க இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும். உன்னை உயிர்ப்பிக்கிற கனெக்ஷன் தொடர்புகளை கருத்து. அவன் கேப்பீங்களா, இதெல்லாம் பாருங்க. இப்ப பாருங்க, பணத்துக்கு ஜெபிக்கிறது எவ்வளவு வேணும்னு தெரியுது அவங்களுக்கு. விருதான்னு சொல்லுவாங்கல்ல, வேஸ்ட் இல்ல. இதெல்லாம் செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்க பொக்கிஷ வாசல்களை திறக்க வல்லவராக. ஆமென். இன்னைக்கு உன்னை உற்சாகப்படுத்துகிற, உன்னை பலப்படுத்துகிற
ஒரு பாஸ்டர் அப்படின்னா அவர் பயங்கர ஃபேமஸ் பாஸ்டர் அவர், சரியா? அவர் ரொம்ப நல்ல போதகர். ஆனா அவர் யங் டேஸ்ல ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது விதவிதமா ஷூஸ் போடுவார், சரியா? அப்போ ஒரு அம்மா வந்துதான், அப்ப ஷூஸ் எங்கேயோ வாங்கி போட்டுக்கிறாரு, கையில காசு இல்ல, ஆனா வாங்குற காசெல்லாம் என்ன பண்றது, எதுக்கு செலவழிக்கிறது? ஷூ. அப்ப அந்த அம்மா வந்து அவர் கையில காசு கொடுத்தாரு. காசு கொடுத்துட்டு, தம்பி நீ நல்லா பேசுற, பயங்கரமா பேசுற, உன்னோட பிரசனமே வித்தியாசமா இருக்கு, நீ என்ன பண்ண தெரியுமா, நிறைய புக்ஸ் வாங்கிக்கோ, அந்த காசுக்கு ஷூவை வாங்காங்கன்னு சொன்னாங்க. புரியுதாங்க? இன்னைக்கு அந்த புக்ஸ் இன்னும் எவ்வளவு பெரிய ஞானமான இருக்கிறார் தெரியுமா? நம்ம எதுக்கு செலவழிக்கிறோம், எந்த கனெக்ஷனுக்கு நம்ம நிறைய காரியங்களை செலவழிக்கிறோம்ன்றத நம்ம பார்க்கணும். உன்னை பார்த்தா உன் நண்பனை பார்த்தா உன்னை சொல்லிடுவேன்னு சொல்றாங்களா அந்த காலத்துல? 4 கெட்டுச்சுன்னா 5வது என்னதான்? இன்னைக்கு நீங்களே வீட்டுல போய் யோசிங்க, நான் யாருக்கு ரொம்ப டெக்ஸ்ட் பண்றேன், யாரோட ரொம்ப பேசுறேன், அந்த அவங்களோட ஃபியூச்சர் தான் உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணும். உங்க ஃபியூச்சரை கவனமா இருக்கு. அப்ப அவங்க ஃபியூச்சர் சரியில்லைன்னா அந்த எதிர்காலம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். So be wise enough to think who you're spending time with. Okay, connection. தொடர்பு மிக 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 முக்கியம். அதுல பாருங்க, நீதிமொழிகள் அதே 13:20 இதெல்லாம் எழுதுறது யாருன்னா நீதிமொழிகள் சொல்ற யார் எழுதலாம்? இந்த ஞானத்தை கேட்டாலே அவரோட எடுத்துக்காட்டே எழுதிக்கலாமேன்னு ஆசையா எழுதிக்கலாம். வேற எங்கேயும் போகலாம், புதிய ஏற்பாட்டுக்கே நுழையில. நீதிமொழிகள் 13:20 என்ன சொல்லுது? நீ ஞானமானோட நடந்தால் நீ ஞானம் உள்ளவன், நீ மூடனோட நடந்தால் நீ மூடன். சோ திங்க், யாரோட என் கனெக்ஷன் இருக்கும் அந்த காலத்துல? கர்த்தரே எனக்கு காமி, இல்லன்னா என்ன தொந்தரவு பண்ற கனெக்ஷனை நீங்க நிறுத்து. அது கேளுங்க, கர்த்தர் அழகா செய்வார். உடனே செய்யலனாலும் எப்பயோ ஒரு நாள் செய்வாரு. அப்ப செய்வோம் ஸ்பீட் பண்ண, ஏன் என் ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசுறது, நீங்க தான் ஒரு பாட்டு கேட்டுக்கிறீங்க அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி. சோ எடுக்கிற டைம்ல திருப்பி வாங்கிக்காதீங்க. கர்த்தர் உங்ககிட்ட சில காரியங்களை எடுத்தா நன்றி சொல்லி முன்னேறி போங்க, திருப்பி வாங்கிக்காதீங்க. கொடுத்துருவாரு, கொடுத்துட்டு அப்புறம் அவ்வளவுதான். டபுள் ஆசீர்வாதம் மாதிரி டபுள் த பிரச்சனை, டபுள் த ட்ரபிள் வாங்கல. கவனமா இருக்கணும் கர்த்தரோட கேட்கிறது. அவர் இவ்வளவு ஞானமா கேட்டாரு. ஞானத்தை யாரு? சாலமன். ஞானத்தையே ஞானமா கேட்டவர் தான் சாலமன். போங்க, பணமே கேட்கல மனுஷன், வெல்த்த கேட்கல, ஹெல்த்த கேட்கல, உறவை கேட்கல, ஞானத்தை கொடுங்கப்பா, எனக்கு அது போதும், உங்க ஜனங்களை நான் வழி நடத்துவேன். என் ஜனங்கள் இல்லை, உங்களுடைய ஜனங்கள். இப்போ கர்த்தர் காலையில உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக என் ஜனங்களை நான் நடத்துவேன். இன்னொரு ஒரு சந்தோஷமான வார்த்தை சொல்வா, ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். காலையில யாருமே உங்களை லவ் பண்ணலன்னு சொல்லலையா? இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். 5வது போயிடலாம். கடைசி பாயிண்ட் நீங்க என்ன கேட்க போறீங்க தெரியுமா? என்வாயர்மெண்ட், சூழ்நிலை, சுற்றுச்சூழல். இது ரொம்ப முக்கியம் ஜெபத்துல. இப்போ ஒரு ரீகேப் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்னது? தரிசனம். 2வது 3வது ஞானம். 4வது தொடர்பு. 5வது எது கேட்க போறீங்க? சூழ்நிலை ஆண்டவருக்கு கடைசியில விதைங்க. கர்த்தர் இருக்கிற சூழ்நிலையை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சில நேரம் இந்த சூழ்நிலை இருந்து 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 போராடி அது உங்களுக்கு ஒரு பாடமாய் கூட அவர் ஒரு அனுபவமாய் மாற்றி கொடுப்பார். அதை கஷ்டமா சங்கடமா இல்லாம அதை ஒரு அழகான அனுபவமாய் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. அதான் சங்கீதம் 35 உன்னோட அழுகை ராத்திரி, ஆனா விடிஞ்சதும் உங்களுக்கு என்னது? சந்தோஷம். உன்னுடைய கண்ணீரை கழிப்பாய் மாற்றுகிற தேவன். இன்னைக்கு நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லவா, ஆக்சுவலா உங்ககிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்களோட தரிசனத்து உங்களோட சூழ்நிலை, உங்க சுற்றுச்சூழல். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? Your environment matters. அதனாலதான் பாருங்க, அது உங்களை வளரவே இல்லை. இன்னைக்கு அதுக்கு நீங்க நல்லா ஜெபிக்கணும். என்வாயர்மெண்ட் சரியில்லாம எங்க டாக்டர் பணத்தை கொடுக்க போறாரு? தப்பாயிடும்ல. என்வாயர்மெண்ட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுடைய பரிசுகள், உங்க ஆண்டவர் கொடுத்த தாளந்துகள், உங்க கிஃப்ட்ஸ் இன்னுமே யூஸ் பண்ணலன்னா என்வாயர்மெண்ட் சரி, அது டிமாண்டே இல்லாம இருக்கு.
சிலவே நான் கேட்பேன், ஏன் என்வாயன்மெண்ட் இவ்வளவு மோசம்? கர்த்தர் என்ன சொல்றாரு, இப்படி என்வாயன்மெண்ட் இருக்கிறனால, ஒரு கிரைசிஸ் உனக்கு கொடுத்தனாலதான் உன்னுடைய தாழ்ந்து உன்னுடைய வார்த்தை அங்க டிமாண்ட்ல இருக்கு அப்படின்னு கர்த்தர் என்னோட பேசியிருக்காங்க. ஆமென். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் நெருக்கினோ நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. கர்த்தர் உன்னை அப்படி வைப்பாரு. என்வாயன்மெண்ட் ரொம்ப முக்கியம். உன் தாழ்ந்து வெளியே கொண்டு வரத்தக்கதான என்வாயன்மெண்டா இருக்கும். அடுத்த வாரம் யோசேப்பு பத்தி நம்ம பேசுவோம், ஞானத்தை தொடர்ந்து பேசப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும் இது என்னது இப்ப சொல்றாங்க. சில நேரம் நெருக்கடியே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாய் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக நீங்க எப்பவுமே என்ன ப்ரே பண்ணணும், அதுவே என்ன ஒரு சரியான என்வாயன்மெண்ட்ல போடுங்க. சரியா? அது எப்படின்னா அந்த என்வாயன்மெண்ட் அந்த சூழ்நிலையில போடும்போது நான் என்னுடைய கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். உங்களோட வேலையை செய்ய அது எனக்கு பிரஷரா இருக்கக்கூடாது. அதுக்காக நான் போராடக்கூடாது. எனக்கு ஈஸியா, எனக்கு அழகாய் உமக்காய் சுதந்திரமாய் ஊழியம் செய்யணும்னு நினைச்சிருக்கேன். ஆமென். பயந்து திகைத்து போராடி இல்லாத நான் சந்தோஷமா உங்களுக்காக செய்யணும்னு கேட்கு. நீங்க அப்படி கேட்கணும். இதுக்குதான் நான் சொல்றேன், எப்படி ஜனங்களை நான் எப்படி நான் நல்லா பேசலாம், எப்படி அமைதியா இருக்கலாம் ஜபம்லாம் வருதே இல்லை. எடுத்ததும் என் குழந்தைக்கு இருந்து, எனக்கு ஊழியத்துல இருந்து, என்னோட சபை இல்லை, எனக்கு பணம் இல்லை, என் கடனை அடைக்கணும், இந்த 5 வைங்க. வைக்கலாமா குடும்பமா? என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், உங்களோட சேர்ந்து நானும் தான் செவிக்கு போறேன். ஜெபம் வந்துட்டாலே இந்த கைய மாத்துறாதீங்க. வெற்றி உங்களுக்கு தான். இப்படி பண்ணிருங்க, இப்படி இருப்பீங்க. ஆசீர்வாதமாய் பல பேர் ஆசீர்வதிக்கும். எப்படி ஆசீர்வதிப்பாங்க? இப்படியா 3, 4 இந்த 5 வைங்க. உங்க கரங்களை கர்த்தர் பல 1000 பேர் ஆசீர்வாதம். என்வாயன்மெண்ட் இன்னும் இருக்குது. இதுல மத்தேயு 13:58 மட்டும் வாசிச்சேன். ஏன் அது அவ்வளவு முக்கியம்னு சொல்றேன். 13:58 எடுத்தவங்க வாசிக்கலாம், வாசிக்கலாம். அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை, அவர்களுடைய அவிசுவாசத்தை, நீங்களே வாசிங்க. பிகாஸ் ஆஃப் த அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவங்களுக்கு ஃபெய்த்தே இல்லை. Because they didn't believe in Englishல. அந்த ஜனம், அந்த ஊர் என்ன பண்ணிச்சான், இவரு பிறந்த ஊர் என்ன பண்ணிருக்கு, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லாதனால இவர் என்ன பண்ணிட்டார் கர்த்தர். பாத்தீங்களா, கர்த்தருக்கே என்வாயன்மெண்ட் எவ்வளவு பிரச்சனையா இருக்கு. இந்த பூமியை சிருஷ்டித்தர் ஏங்க, அந்த சிருஷ்டித்தவர் அந்த இடத்தையும் சிருஷ்டிக்கலையா? என்வாயன்மெண்ட் ரொம்ப முக்கியம். கர்த்தரே அங்க மகிமை செய்ய மாட்டார், ஆசீர்வாதம் பண்ணார். ஏன்னா என்ன பண்ணல அந்த ஜனங்கள் நம்பல. ஆனா ஒன்ஸ் இயேசு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து அற்புதம் செஞ்சாரு பாருங்க, குருடர்கள் எல்லா கண்களையும் தாக்கும். ஆமென். மரித்த 3 பேர் உயிரோட இருக்கு. ஆண்டவர் எத்தனை சுகங்களை கொடுத்தார். ஏன்னா அந்த என்வாயன்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, கர்த்தரை விசுவாசித்தார். அதனால என்வாயன்மெண்ட் முக்கியம். நீங்க போற என்வாயன்மெண்ட் எப்படின்னா, அந்த என்வாயன்மெண்டே உங்க இருதயமாவே இல்லை, இல்ல உங்க சூழ்நிலை, உங்க வீட பாரு, அதுல ஒரு காரியத்தை கர்த்தர் போடும்போது அதுல வளரணும். நீங்க your environment should help you to grow, not stagnate. அப்படியே மஷ்ரூம் மாதிரி வளரக்கூடாது. காலம் பார்த்துக்கிறீங்களா, வளர்ச்சி என்ன பண்ணுது, படுத்து. இனி கர்த்தர் உங்களை நீர்கால்களில் ஓரமாய் நடப்படும் விருட்சமாய் பார்க்கிறான். காலத்துக்கும் கனித்தரும் விருட்சமாய் பார்க்கிறான். அந்த இலை ஒருபோதும் முன்னாது. ஆமென். இன்னைக்கு அப்படி செழிப்பான கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். பிகாஸ் ஆஃப் தட் என்வாயன்மெண்ட். அந்த சுற்றுச்சூழல் இவ்வளவு நாள் என்ன பண்ணிடுச்சு, என்னை வளர விடாம என்ன மஷ்ரூம் மாதிரி வச்சிருச்சு. இனி கர்த்தர் கிட்ட நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே என்னோட சூழ்நிலைய மாத்துங்க, இல்லன்னா எனக்கு என்ன பண்ண முடியாது. சில சூழ்நிலை சரியில்லைன்னா பவுல் சொல்றாங்க, தூசி மாதிரி என்ன பண்ணிடு கட்டின அடுத்த வேலையை பாருங்க. அங்கே நின்று கலங்கி உருகி உங்க மனசு இது பண்ணாது, வளர முடியாது. அவங்களும் வளர உங்களையும் உங்க தரிசனத்தை எடுத்துருவாங்க.
இன்னைக்கு வேணா என் பிரசங்கம் ஆசீர்வாதம் இல்ல, ஆனா உங்களுக்கு ஞானத்தை போதிக்கிற பிரசங்கமாய் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், விரும்பி கொடுத்திருக்கிறார். என் மகளுக்கு அது போய் சேரணும், என் மகனுக்கு அது சேரணும். வயசாயிடுச்சு, எனக்கு ஞானம் இல்லைன்னு இல்ல, பெரிய ஞானம் எல்லா வயசுலயுமே இன்னும் கர்த்தர் ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், பெரிய ரட்சிப்பு திட்டத்தை வச்சிருக்காரு, கூட்டத்துக்கே ஆசீர்வாதமே வைத்திருக்கிறார். ஆமென். அதுதான் ஆயுசு நாட்கள் கொடுத்து. என் பாட்டி எனக்கு ராகி கஞ்சி கொடுத்தாங்க, நான் உயிரோட இருக்கிறேன், அதெல்லாம் இல்ல. ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இறக்கம் நம்மளை நடத்திட்டு இருக்கு. அதனாலதான் பாருங்க, கடைசியா முடிக்கிறது டெரரிஸ்ட் அட்டாக் தெரியுமா? செப்டம்பர் 11 நடக்குது அமெரிக்கால. பிளேன் போய் எடுக்கிறது எல்லாருமே தெரியும், பிளேன் போய் ட்வின் டவர். எதுக்கு ஒரு தீவிரவாதி போய் அந்த மாதிரி ஒரு பில்டிங்ல இறக்குறோம்? அந்த பில்டிங்குள்ள என்ன இருக்கு? பணம், பணபலம், பவர். அதை அழிச்சுட்டு என்ன பண்ணலாம்? இக்கானமியே இன்னைக்கு இவ்வளவு நாள் நீங்க இருந்த என்வாயர்மெண்ட் வேணாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், உங்க முன்னேற வைக்காம வளர்ச்சி அடைய வைக்காம இருக்கலாம். ஆனா சத்ரு தெரியும், உங்களுக்குள்ள மணியும் இருக்குது, பவரும் இருக்குது, ஃபேமும். ஆமென். இது எதுக்கு தெரியுமா? கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டத்தக்க. என் வீட்டை கட்டிக்கிட்டு, என் சர்ச்சை கட்டிக்கிட்டு, நான் என்ன மகிமைப்படுத்திக்கிட்டு, நானே ராஜான்னு சொல்றது, என் ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்தத்தக்கதான் அவங்க ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறான். இந்த தேசத்தை கலக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் உங்க கையில வைத்திருக்கிறார். ஆமென். அதனால சத்ரு அழிக்க பார்ப்பான், சும்மா சாதாரண இடத்துல வந்து நோண்ட மாட்டான். உங்களுக்குள்ள ஏதோ இருக்கு, உனக்குள்ள இருக்கிற பெரியவர், அவர் பெரிய காரியங்கள் செஞ்சுருவாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும். இந்த டைம்ல தான் இந்த என்வாயர்மெண்ட் வச்சு இவங்களை அடிக்கலாம்னு தெரியும். எழுது பிரகாசி கர்த்தர் பெரிய காரியம். ஆமென். ஏன்னா he knows the environment. இந்த என்வாயர்மெண்ட்ங்க உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆமென். இவ்வளவு நாள் இந்த என்வாயர்மெண்ட்ல இருந்து நான் கஷ்டப்பட்டது, நான் நிறைய காரியங்களை கத்துக்கிட்டது எது தெரியுமா? எனக்கு கர்த்தர் இன்னொரு ஒரு ஸ்தலத்தை எனக்கு கொண்டு போய், ஒரு ஸ்தானத்தை எனக்கு கொடுக்கிறார், ஒரு ஹை பொசிஷனை கொடுக்கிறார், ஒரு ராஜாவை என்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். சாலமன் கேட்கிறான், he's given me a high position. ஒரு மனைவியா நான் என்ன செய்யணும், ஒரு தாயா நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? கலந்துறீங்க. சாலமனும் அப்படிதான் கேட்கறாங்க, எனக்கே ஒண்ணும் தெரியல, நான் ஒரு தாய், நான் ஒரு மனைவி, நான் ஒரு டீச்சர், நான் ஒரு பிசினஸ் விமன், நான் ஒரு பாட்டி, நான் நீங்க இருக்கிற இதெல்லாம் பார்த்து சொல்றேன். உங்க ஸ்தானத்தை கொண்டு வாங்க உங்களுக்கு முன்னாடி. கர்த்தரே நான் இவ்வளவுதான், ஆனா எனக்கு ஞானத்தை கொடு, நன்மை தீமை அறியத்தக்கதான ஞானத்தை கொடு. இன்னும் என்ன வச்சு உங்களுடைய ஊழியர்களை வைத்திருக்கிறீங்க? நான் அறியாமல் இருந்துட்டேன், என் குடும்பம் என் குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருக்கேன். ட்வின் டவர் மாதிரி உங்களை பாக்குறாரு. சத்ரு பாக்குற ஆக்சுவலா எப்படி பாக்குறா சத்ரு உங்களை? யூ ஹேவ் தட் பவர். என்ன பவர் தெரியுமா? மற்றவர்கள் வலியை எல்லாம் வலிமையாய் மாற்றத்தக்கதான கிரியை கர்த்தர் உங்க கையில. எத்தனோ ஆயிரக்கணக்கு பேர் இந்த வலியோட போறாங்க கத்தலை. இன்னைக்கு உங்க கரம் அவன் மேல பட்டா அது வலிமையாய் மாறும். ஆமென். கர்த்தர் அந்த வலிமை உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் எனக்கு மைல்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? பவர் ஆஃப் பர்பஸ் ஒண்ணு இல்லை. அதுல சொன்னார், நீ என்னதான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினாலும் நீ போய் ஆத்துல கடல்ல விட்டா ஓடுமா? பெரிய ஒரு க்ரூஸ் ஷிப் வாங்கினாலும் அதை போய் நீ நிலத்துல விட்டா ஓடுமா? என்வாயர்மெண்ட் முக்கியம், சூழ்நிலை முக்கியம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான் இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஆனா நம்ம இருக்கிற இடம் நம்மளை வளர செய்யல, நம்ம நகத்துல நம்ம ப்ரோக்ரஸ் பண்ண. இன்னைக்கு அந்த கல்வாரியில இறங்கினாரே ஒருத்தர், வெள்ளிக்கிழமை அதுமா நமக்காக. அவர் சொல்றார், பயப்படார், நீ இருக்கிற சூழ்நிலை 3 நாள் கூட பண்றாரு. 3வது நாள் ஒரு சூழ்நிலை வீட்டோட எழுப்பதாக. ஆமென். நீ ஜெபிக்கலாமா? அந்த ஜெபம் மைண்ட்ல ஏறிக்கு நான் நினைக்கிறேன், அதை விட உங்க இருதயத்தை பாய வேண்டும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அப்படியா இருக்கு. இத முதல்ல ஜெபிக்க பாருங்க. கர்த்தர் மீது எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்வார். He will perfect all that concerns you. அந்த வசனத்தை மறந்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
நான் செய்ய போறதெல்லாம் இந்த 5 காரியத்தை தான் பேசுறேன். கர்த்தர் எனக்காக கொடுக்கிற தரிசனம் அப்படியே எழுதலாம். ஜெபத்தோட அவங்க எனக்காக கொடுக்கிற தரிசனம் அதை நான் கேட்க போறேன். இனிமே என்ன தரிசனம் எனக்கு, அந்த தரிசனத்தை நான் நிறைவேற்ற நல்ல திட்டத்தை கொடுக்கிறாச்சா, ஞானம் கத்த ஞானத்துக்கே நான் தர கண்டிக்காம தரேன்னு சொன்னாங்க. நீ தாராளமா கேளு, நான் தரேன். அதை போடத்தக்கதான திட்டத்தை, அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஞானத்தை, உனக்கு சரியான தொடர்பு உன் சூழ்நிலையும் நான் மாற்றி தரேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்ம செபிக்கிறது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளு பாருங்க, அப்படி செபிச்சு பணத்துக்காக வாயை திறக்கலாம். ஆனா கர்த்தர் ஞானத்தையும் மட்டும் கொடுக்கல, இந்த 5 காரியத்தை மட்டும் கொடுக்கல, அதோட சேர்த்து அவன் கேட்காத செல்வந்தத்தையும் கர்த்தர் கொடுத்தார். நீ கர்த்தருடைய ஆசீர்வாதம்.